வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/8/2025 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஒரு மாதிரி படபடப்பு, மன அழுத்தம், என்னடா என்று இருந்த சமயத்தில் அற்புதமான அமைப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல வேலையாட்கள் சந்திப்பதன் மூலியமாக மனபாரங்கள் குறைவது, எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள், தைரியம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்றம், குடும்ப விஷயத்தில் மட்டும் குறிப்பாக இரத்த பந்தங்கள், பூர்வீகத்தில் சிறிய பாதிப்பையும் பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் பெரியோர் விஷயம், சுபகாரிய விஷயம் சூப்பராக மாறும். இடமாற்றங்கள், எந்த மாற்றம் வந்தாலும் மிதுனம் நோ என்று சொல்வது இன்றைக்கு தேவையில்லாத பதட்டத்தை, எதிர்காலத்தில் நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்தும். எந்த மாற்றமும் வரவேற்கத்தக்க மாற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, மன அழுத்தம் திடீரென்று ஏற்படுவது, வருத்தப்படக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவது, விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது, சஞ்சலங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது என்று முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பணவரவு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, சுபவிரய பிராப்தம், முழுவதுமாக விரையக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது பெரிய நிம்மதியை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பசுமாடுக்கு உணவளிப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். எல்லா காரியத்திலும் அனுகூலமும் நிம்மதியும் ஏற்றமும் ஏற்படும். இடமாற்றங்கள், பெரிய நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவும் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புதிய அறிமுகத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமான பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கும் புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் உத்தியோக நிமித்தமாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்கும் தொழில் ஏற்றத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனத்தாங்கல் இல்லாமல் இருந்தால் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இடமாற்றத்திற்கு உண்டான அனுகூலங்கள் சந்தோஷமான சூழ்நிலை கடந்து வரக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சி லாபம் ஏற்றமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.